கரெக்டா ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் வந்து பேசினார். எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாதா? பேசலாம். ஆனா அவர் பேசுற இடம்லாம் பொய்யா பேசின்னு சுத்துறாரு. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பொய்யா பேசின்னு சுத்துதுப்பா இதுன்னு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் பொய்யா சொல்லின்னு இருக்கிறார். அதுவும் இங்க வந்துட்டு அவர் சொல்லிட்டு போன பொய் கொஞ்சம் நெஞ்ச பொய் இல்லை. திருப்போரூர்ல பொய் சொல்லிட்டு 2வது சோழிங்கநல்லூர்ல வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க அவர் பொய் சொல்ல அவர் பொய் மூட்டையை அவிழ்த்து கொட்ட கொட்ட இங்க இருந்த கூட்டம் மொத்தமா காலி ஆகி போயிடுச்சு. நீ பாட்டுக்கு பேசினது, நாங்க யாரும் இங்க இருக்க போறது இல்லைன்னு. எனக்கு எங்க பக்கத்து வீட்டுல இருந்து 2-3 பேர் போன்ல செல்போன்ல படம் எடுத்து இந்த கிரவுண்ட்ல தான் அந்த கூட்டம் நடந்துச்சு எனக்கு உடனே அனுப்புனாங்க. இந்த கூட்டம் பாருங்க, எடப்பாடி ஆளே இல்லாத மைதானத்தில் காலி சேரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புனாங்க. எடப்பாடி பழனிசாமி இங்க பேசும்போது திருப்பூர்ல ஆரம்பிச்சு செங்கல்பட்டு, திருப்பூரூர், மரக்காணம் போற வழியில் இருக்கிற மொத்த கூட்டத்தையும் இங்க கூட்டு வந்தார். அவர் இந்த சோழிங்கநல்லூர்ல கூட்டம் நிறைய இருக்கு, இங்க பேசலான்னு வந்தாருன்னா காலி சேரு. வந்தவன் பார்த்தான், சோழிங்கநல்லூர்ல எதுக்கு நம்ம பின்னாடி நிக்கிறேன்னு வந்தவன் தான் பின்னாடியே போயிட்டான். அவர் பாட்டு தனியா நின்று பேசிட்டு போயிட்டார். நானும் பெருங்குடி ரவிச்சந்திரனும் அரவிந்த் ரமேஷும் மதியம் வெங்கடேசம் பேசிக்கும் போது இந்த கூட்டத்துக்கு மாவட்டம் முழுக்க இருந்த ஆளுங்களை கூப்பிடலாமான்னு, ஏன்னா கவுண்டர் கூட்டம். அவர் பேசின அதே இடத்துல பேசுறோம், அதை விட பெருசா நிறைய சேர் போடுறோம். அவருக்கு போட்ட சேரை விட 2 மடங்கு சேர் கூட போட்டிருக்கிறோம். அவருக்கு வந்த கூட்டத்தை விட 7-8 மடங்கு கூட்டம் கூட வரப்போகுது. அதனால மாவட்டத்தில் வேற இடத்துல இருந்து வேற தொகுதியில இருந்து ஆளுங்களை கூப்பிடலாமான்னு. உடனே பெருங்குடி ரவிச்சந்திரன், அது நாங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, சோழிங்கநல்லூர்னா அவ்வளோ கேவலம் நினைச்சிங்களா? என் பகுதியிலிருந்தும், எம்எல்ஏ பகுதியிலிருந்தும், மதியழகம் பகுதியிலிருந்தும், வெங்கடேசன் பகுதியிலிருந்தும், ஒட்டுமொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து மட்டுமே நாங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவோம். நீங்கள் யாரும் வெளியிலிருந்து வர வேணாம்னாரு.